வணக்கம் நண்பர்களே. என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஜென்ரல் அகடமிக் வேகன்சி லிஸ்ட்டும் ஜென்ரல் ஒகேஷ்னல் வேகன்சி லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சி லிஸ்ட் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லா காலேஜ்லேயும் வேகன்சி இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் ரவுண்ட் 2, 3, 4 அப்படின்னு போகும்போது வேகன்சி லிஸ்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குமே கூட இந்த வேகன்சி லிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால இந்த வேகன்சி லிஸ்ட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற தகவல் உங்களுக்கு ரொம்ப அவசியம். என்னோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். மறக்காமல் இந்த வேகன்சி லிஸ்ட்டுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வேகன்சி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். ஓப்பன் காம்படிஷன், பிசி, பிசிஎம், எம்பிசி 1 இயர், எம்பிசி அண்ட் டிஎன்சி, வெறும் எம்பிசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இப்படின்னு சொல்லி கேட்டகரி வைஸ் எவ்வளவு சீட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு இருக்கும். நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஓப்பன் காம்படிஷனில் எவ்வளோ சீட் வேக்கன்ட் இருக்குது, உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அதுதான் உங்களுக்கான வேக்கன்சி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் காம்படிஷனில் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்குவாங்க. அதில் முடிஞ்சு போச்சுன்னா உங்களோட கம்யூனிட்டியில் பார்ப்பாங்க. அதுவும் இல்லைன்னா அந்த காலேஜ் உங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் கவுன்சிலிங் நடக்கும்போது. பட் இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்க அந்த காலேஜில் ஓப்பன் காம்படிஷன்லேயும் கம்யூனிட்டியிலும் உங்களோட கேட்டகரிக்கு கீழே சீட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். எஸ்சிஏக்கு மட்டும் எஸ்சியில் சீட் இருந்தாலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வேகன்சி லிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இதை பார்த்ததுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிங்க. ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய லிஸ்ட்டை வந்து இதோட செக் பண்ணிக்கங்க. இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.